ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாராஸ் நியூ ஜேர்னி. வாங்க எனக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆச்சுனாலே போதும், என்னோடய பசங்களில் ஒரு பையனுக்கு ஸ்கின் அலர்ஜியும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த லாஸ்ட் 1 வீக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் ஆக்சுவலாக பிறந்த 5 மந்த்ஸ்லேருந்தே அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா போதும் அவனுக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவான். ரொம்ப இச்சிங் இருக்கும். அதை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னா, டாக்டர் க்யூர் பண்ண முடியாது. ஏன்னா அவனோட ஒரு ஏஜ் வரைக்குமே இப்படி தான் இருக்கும். அவனோட பிளட்டில் ஐஜி லெவல் கூட இருக்குது. அதனால் ஒரு ஏஜ் வரைக்கும் இப்படி தான் இருக்குது. பியூபர்ட்டி 13 இயர்ஸ்க்குள்ளே இதுக்கு க்யூர் ஆகிடும். அப்புறம் வரதுனா லைட்டாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாது, பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம க்யூர் பண்ணுறதை விட நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க. என்ன அவனுக்கு அலர்ஜி ஆகுதுன்னு ஆஸ் அ பேரண்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம கொடுக்குற ஃபுட்டோ இல்லை நம்ம போடுற ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதோ ஒன்று அவனுக்கு அலர்ஜி ஆகுது, அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்க டாக்டரு. ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 5 மந்த்ஸில் வரப்பெல்லாம் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் போக போக அவனுக்கு என்ன அலர்ஜி ஆகுதுங்கிறத நான் அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த 4 இயர்ஸ் வரைக்கும் கண்ட்ரோலாக தான் கொண்டுட்டு போனேன். இந்த லாஸ்ட் 1 வீக்கில் ரொம்ப அலர்ஜி சிவியர் ஆகிடுச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறப்ப தான் தெரிஞ்சிச்சு, டாக்டர்ஸ் கொடுத்த லிஸ்ட்டில் நான் பண்ணின 2 தப்பு. சோயா பீன்ஸ் ஒரு டைம் கொடுத்தேன், அது கொடுக்கக்கூடாது, அது அலர்ஜி ஆகிருக்கும் போல இருக்குது. அண்ட் தென் கம்பளி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. நான் கம்பளி விரிச்சேன், கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி அவனுக்கு கீழே கம்பளி விரித்து மேலே பெட்ஷீட் விரித்து அது மேலே அவனை படுக்க வச்சது அவனுக்கு அலர்ஜி ஆகிருக்கு. நார்மல் பெட்ஷீட் விரிச்சுலாம் நான் கம்பளி யூஸ் பண்ணக்கூடாதான். அவனுக்கு ட்ரெஸ்ஸே கூடயும் உல்லன் ட்ரெஸ் எதுனாலும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காங்க. டாக்டர் கொடுத்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக நான் லாஸ்ட் வீக் இது 2 பண்ணியிருக்கேன். இது 2மே அவனுக்கு ஃபுல் அலர்ஜி ஆனதுக்கு மெயின் ரீசனாக இருந்திருக்கு. ஸோ இனிமேல் அதையும் நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னது வின்டர் சீசனில் வரும், ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனால் வரும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அதிகமாக ஸ்வெட் ஆகிற பிளேஸில் பச்சை ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னாங்க. இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி நியூ ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வாஷ் பண்ணுங்கள். என்னோடய கிட்ஸுக்கு அலர்ஜி ஆகிறது அப்படின்னு அனலைஸ் பண்ண வரைக்கும் எம்டி ஸ்டொமக்கில் எக்கு கொடுத்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்கு கொடுத்தப்போ அவனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. ஹோல் பாடியும் அப்படியே பொறி பொறியாக கிளம்பிடும். அதுவும் ஃபேஸில் ரொம்ப பொறி பொறியாக கிளம்பி தடுப்பாக கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகி இச்சிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது ஃபஸ்ட் டைம்லாம் நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் ஒரு டைம் இந்த பயத்த மாவு, சீயக்காய், மஞ்சள் இதெல்லாமே அரைச்சி ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணினது அவனுக்கு சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த சீயக்காய் பொடி கூட அவனுக்கு நெடி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஃபுல் அலர்ஜி ஆகிடுச்சு பாடி ஃபுல்லாகவே. ஸோ இதெல்லாம் இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ஸ்டாப் பண்ணதோடு சரி. இப்போ வரைக்கும் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி சோப்பு ரொம்ப மைல்டான சோப்பு தான் டாக்டரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த டெடி பேர் சோப், செட்டாஃபில் இந்த மாதிரி சோப்பு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 மினிட்ஸ்க்கு மேலே குளிக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதிக நேரம் தண்ணியில் குளிக்கிறது கூட ஈரப்பதமாகும். அதே மாதிரி பக்கெட்டில் உட்காந்து குளிக்கிறது, தண்ணிக்குள்ளே உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து குளிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. பாடியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை எடுத்துரும், ட்ரை ஆக்கிரும், ரொம்ப ஸ்கின்னை ட்ரை ஆக்கிரும் அப்படின்ட்டாங்க. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முடிச்சோடனே மாய்ஸ்சரைசிங் லோஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லோஷனை கம்பல்சரி 3 டைம்ஸ்லாம் அப்ளை பண்ண சொன்னாங்க. பட் 3 டைம்ஸ் அப்ளை பண்ணாலும் என்னோட கிட்டோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அப்பப்போ நான் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருவேன் பாடி ஃபுல்லாமே. அப்போ தான் அவனுக்கு அந்த இச்சிங் இருக்கிறது கம்மியாகும். அதே மாதிரி தண்ணி அதிகமாக எடுக்க சொல்லுங்கள். தண்ணி இன்டேக் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். அப்போ தான் பாடி வாட்டர் கண்டென்ட்டோடு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அவனுக்கு. நியூ ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறப்ப கண்டிப்பாக வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் ரொம்ப கிட்ஸ்க்கு அலர்ஜி ஆகுது நியூ ட்ரெஸ்ஸஸ் போடுறப்ப. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே கிட்ஸுக்கு போட்டிங்கன்னா புது ட்ரெஸ் வந்ததுன்னா அதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு லைட் வெயிலில் காய வச்சுட்டு அதை வியர் பண்ணி விடுங்க. அக்செப்ட் பண்ணிக்குவோம். இப்போ கூட ரீசெண்டாக நான் தப்பு பண்ணிட்டேன். அகெயின் நான் நியூ ட்ரெஸ் போட்டேன். அதுவும் எனக்கு அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்க கிட்ஸ்க்கெலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுட்டுக்கு என்னென்ன ஃபுட்டு அலர்ஜி ஆகுதோ அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. டாக்டர் சொன்ன மாதிரி சீசன் டைமில் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் அதுவே ஸ்டாப் ஆகிடும். ஸோ யாரும் வரி பண்ணாதீங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன ஆயில்மெண்ட்டு, லோஷனு எது கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.